அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பெண்கள் இவர்களுக்கு மன அழுத்தம், கவலை, நோய், கஷ்டங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள், இப்படியாக பல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய இதே பெண்களுக்கே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்றைய தினத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் வேலை காரணமாக அவர்களுடைய 2 கைகளும் காய்ந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதற்கு முன்பாக நடந்த ஒரு போரிலே அவர்கள் பல சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்கள், மருத்துவ உதவி. இதன் மூலமாகவும் அவர்களுடைய கையில் ஏற்பட்ட சில காய்ப்புகள், காயங்கள், வீட்டு வேலைகளில் காயங்கள், காய்ப்புகள், இப்படியாக நாளுக்கு நாள் அவர்களுடைய வலி அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய அடிமைகளை யாரையாவது அழைத்து கொண்டு தம்முடைய வீட்டு வேலைக்கு அழைத்து வரலாம் என்று எண்ணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இதை சொன்ன நேரத்திலே, நீங்கள் உங்களுடைய தந்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சந்தித்து அடிமையை யாரையாவது அழைத்து கொண்டு வீட்டு வேலைக்காக நீங்கள் அழைத்து வரலாம் என்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அன்பு தந்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இல்லை. இந்த நேரத்தில்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து வந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம் வீட்டிற்கு வந்தார்கள் உங்களை தேடி என்று சொன்னார்கள். அந்த நேரம் என்பது சஹருடைய நேரமாக இருந்தது. உடனே ஏதோ ஒரு அவசரமாக விஷயமோ என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம் மகள் திடீரென்று நம் வீட்டிற்கு வர காரணம் என்னவோ என்று பதட்டத்துடனும் படபடப்புடனும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். குறிப்பாக அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்தது. பிறகு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு என்று வீட்டு வாசல் முன்பு நின்று சொல்கிறார்கள். வீட்டிலிருந்து பதில் வந்ததும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டின் உள்ளே செல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சென்றதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையும் பார்த்து, நீங்கள் இன்னும் தொழுகவில்லையா, தஹஜ்ஜுத் தொழுகவில்லையா என்று கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து, நான் இல்லாத நேரத்தில் நீ வீட்டிற்கு வந்து சென்றதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் கூறினார்கள். என்ன காரணம் என்று, நீங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாம் வந்த நோக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய அருமை தந்தையே, எனக்கு பணிவிடை செய்வதற்கு ஏதாவது ஒரு அடிமையை உங்களிடத்தில் இருந்தால் அனுப்பி வையுங்கள், என்னிடம் தாருங்கள், எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வீட்டு வேலைக்காக என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3705வது ஹதீஸாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே, அடிமைகள் உங்களிடத்தில் இருப்பதை விட உங்களுக்கு அதைவிட சிறப்புக்குரிய ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று இருவரிடத்திலும் கேட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவரும், அல்லாஹ்வின் தூதரே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு ஒரு அழகிய விஷயத்தை கற்றுத்தர இருக்கிறார்கள். இதன் மூலம் நமக்கு சில பழுதுகள், பல கவலைகள், நோய்கள், கஷ்டங்கள், சில வேலைகள் குறையும் என்று நினைத்து அதை கற்றுத்தாருங்கள் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள். அதற்கு முன்பாக ஒரு துவாவையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இதற்கு பிறகு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய படுக்கை முறையாகவும் அதற்கு முன்பாகவும் இந்த துவாவை ஓதிவிட்டு தான் படுப்பார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம், நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 34 தடவை அல்லாஹ் அக்பர்
33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதிவிட்டு இந்த துவாவையும் நீங்கள் ஓதுங்கள். உங்களுக்கு அடிமை இருப்பதை விட சிறப்புக்குரியது, ஒரு அழகிய திக்ர் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த துவா, என் இறைவா, 7 வானங்களின் அதிபதியே, இந்த பூமியின் அதிபதியே, மகத்தான அரியணையின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருள்களின் அதிபதியே, தானிய வித்துக்களையும் தாவரங்களையும் முளைக்கச் செய்பவனே, இந்த தௌராத், புர்கான், இன்சில் போன்ற குரான் ஆகிய மறைகளை அறிய கூடியவனே, அனைத்து தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். அவற்றின் முன்னிற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே முதலானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பிறகு வேறு எதுவுமே இல்லை. நீயே மேலானவன், உனக்கு பிறகு வேறெதுவும் இல்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறெதுவும் இல்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக, எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையிலிருந்து எங்களை காத்தருள்ந்து தன்னிறைவு செய்வாயாக.